ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பயிறு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க. வச்சுட்டு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இது வறுத்து எடுத்துக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சு பச்சை பயிறு. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால், அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கோம். குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பிரிஞ்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா இந்த வெங்காயம் கோல்டன் கலர் வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏற்கனவே தக்காளி பேஸ்ட்டு நல்லா போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். நல்லா மூடியாச்சு. ஒரு 4-5 விசில் நல்லா வேகட்டும். குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். சுவையான பச்சை பயிறு கிரேவி ரெடி நண்பர்களே. ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.